நமஸ்தே. இது ரணுத்திகா ஹிந்தி ஸ்கூல். நம்ம பார்க்க போகிறது உஷ்ணி கஹாத்தா. இதுலேருந்து விஷாரத் பூர்வாதுலேருந்து பார்க்க போகிறோம். எழுதினவங்க என்னதுன்னா சந்திரதர் சர்மா குலேரி. சரியா? பிரஸ்தாவனா. இப்போ உஷ்ணி கஹாத்தானா அவள் அதை சொன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் எதை சொன்னாலும் நான் செஞ்சு முடித்தேன் அப்படிங்கிறது தான் கதை. அதுதான் உஷ்ணி கஹாத்தா, அவள் அதை சொன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம எப்பயுமே ஒரு படம் மாதிரி பார்த்தோம்னா ஈஸியாக நம்மளுக்கு பதியறதுக்கு ஈஸியாக இருக்கும் மனசில். பிரஸ்தாவனா முன்னுரை. கஹானி தத்துவோ கோ லேக்கர் வித்வானோ மே மத்பேத் है. இந்த கஹானி தத்துவம்னா கதையின் கூறுகளை பொறுத்து அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கதையின் கூறுகள் பொறுத்து அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கின்றன அப்படின்னு. அறிஞர்கள் வித்வான்கள்னா என்னது? அறிஞர்கள் மத்பேதுனா கருத்து வேறுபாடு இருக்கின்றன. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டைரக்டர், ஒவ்வொரு ப்ரொடியூசர், ஒவ்வொரு மியூசிஷியன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அறிஞர்கள் மத்தியில் மத்பேதுக ஒப்பீனியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கூறுகள்னால் என்னது அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயங்கள். யகாங் பகுமானிய தத்துவக்கே ஆதாரப்பர். இதுலேயே வேல்யூபிளான கூறுகள் இருக்கும் இல்லையா, வேல்யூபிளாக யாராவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த படத்தை பற்றி அந்த கதையை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஆதாரப்பர் உஷ்ணே கஹாத்தா கஹானி கி ஆலோசனா கி ஜாத்தி है. ஸோ அதை பேஸாக வச்சு, அதை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாங்க, உஷ்ணே கஹாத்தாவோட ஸ்டோரியை என்ன பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு படத்துக்கு விமர்சனம் எப்படி கொடுப்பாங்க, பல பேர் சொல்லப்படுறத அதுலேயே வேல்யூபிளான ஒரு விஷயத்தை எடுத்து விமர்சனம் படுவாங்க இல்லையா, அதுதான் அது. கஹானி தத்துவோ கோ லேக்கர் வித்வானோ மே மத்பேத் है. கஹானி கூறுகளை பொறுத்து, கதையின் கூறுகளை பொறுத்து அறிஞர்கள் மத்தியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. அதிலே வேல்யூபிளான ஒப்பீனியனை ஆதாரமாக கொண்டு உஷ்ணி கஹாத்தா கஹானி விமர்சிக்கப்படுகிறது. அதான் கீழே விமர்சனம் கொடுக்குறாங்க இல்லையா, இது இந்த மாதிரி அது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. லேகக பரிச்சை, எழுத்தாளர் அறிமுகம். என்ன பார்த்தோன்னா, உஷ்ணே கஹாத்தா நாம கஹானி ஸ்ரீ சந்திரதர் வர்மா शर्मा गुलेरी की कहानी है. इवरोड कहानी, அது இவரோட ஸ்டோரி. कहानी दुनिया की श्रेष्ठ कहानियों में एक मानी जाती है. இந்த துனியானா இந்த உலகத்துல உள்ள விருப்பமான கதைகள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. गुलेरी गुलेरी जी की मात्रा 3 कहानियां प्रकाशित हुई है. गुलेरी जी को மூணு கதைகள் என்ன பண்ணிருக்கு, பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. गुलेरी ஜியோட கதைகள் 3 கहानी 3 ஸ்டோரி பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. इनके अधिकांश साहित्य अब तक प्रकाशित है. அதிகாஞ்ச சாகித்யன்னு பெரும்பாலான இலக்கியங்கள் இப்போ வரைக்கும் என்ன பண்ணப்படலை, வெளியிடப்படலை, நாட் பப்ளிஷ் பண்ணப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீர்ஷக் தலைப்பு. இப்போ ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்துக்கு தலைப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது சிறந்த தலைப்பு. இந்த கதைக்கு இந்த கிளைமேக்ஸில் இந்த தலைப்பு கொடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்களே. ஸோ அதுக்கு இது உஷ்ணே கஹாத்தாங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது சிறந்த தலைப்பா இல்லையான்னு பார்க்கலாம். कहानी की सफलता की पगली चिरी उसका शीर्षक होता है. கஹானியோட ஃபர்ஸ்ட் வெற்றியே என்னது, ஏன்னா ஃபர்ஸ்டே படம் பேர் தான் வரும். அதனால கஹானியோட சஃபல்தனா வெற்றியின் முதல் படியே என்னது, படிக்கட்டு உஸ்கா அதனுடைய தலைப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யக ஷீர்ஷக் படுத்தே கி ஹமாரி தில் மே கை சவால் பைதா ஹோத்தே ஹை. அந்த சீர்ஷக், அந்த தலைப்பு நம்ம படிக்கும்போது நம்மளுடைய மனசுல நிறைய கொஸ்டின்ஸ் எழும்பும். சவால் பைதா ஹோத்தேன்னா நிறைய கொஸ்டின்ஸ் எழும்பும். ஜைசே किसने कहा था, किससे कहा था, क्या कहा था. அது என்னென்ன ஜெய்சே எக்ஸாம் என்னென்ன கிஸ்ஸே கஹா தா, யார் சொன்னாங்க, யாரிடம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க. சரியா? யார் சொன்னாங்க, இந்த விஷயத்தை யார் சொன்னாங்க, யார்கிட்ட போய் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் 3 அந்த தலைப்புல வர்ற ஆன்சரு. हम इन सवालों को जवाब जाने के लिए पूरी कहानी एक ही दम में पढ़ते हैं. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காக
படிக்கிறவங்க ஜானி கேலியை தெரிஞ்சுக்கிறதுக்காக பூரி கஹானினா முழு கஹானியையும் ஏகி தம்மே படுத்தேக ஒரு தம்முலேயே என்ன பண்ணிடுவாங்க, அதை எடுத்து இந்த கஹானியோட கிளைமேக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ போயிட்டு அப்புறம் படிப்போம் அப்படின்னு இல்லாமல் ஒரே தம்லே ஒரே சிட்டிங்ஸ்ல என்ன பண்ணிடுவாங்க, படிச்சிருவாங்க. सुबेदारनी जो हकती है लखना उसको पूरा करता है. லஹ்னா சுபேதார்னி கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா லஹ்னா உஷ்கா பூரா, சுபேதார்னின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ இந்த லஹ்னா வந்து என்ன செய்வார், உஷ்கோ பூரா கர்த்தாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவார். அவங்க என்ன சொல்றாங்களோ அவர் வந்து எதுவுமே மறுப்பின செய்ய முடியாது, இல்லை இது இப்படி ஆச்சு அது அப்படி ஆச்சு அப்படிங்கிறது எந்த விஷயமும் சொல்ல மாட்டார். அவங்க சொன்னாங்கன்னா இவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. அதுதான் இஸ்லியே இஸ் கஹானி கேலியே ஷீஷக் உத்தம ஷிஷக்கா. அதனால தான் வந்து இந்த கஹானி வந்து என்னது உத்தம உஷ்ணே கஹாத்தா, அவங்க அவள் அதை சொன்னாள் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கோட தலைப்பு வந்து எப்படின்னா உத்தம ஷீஷக்னான சிறந்த தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கஹானிக்கா சாராஞ்ச் பார்க்கலாம். சாராஞ்ச்னா வந்து என்னது, நம்ம கதையின் சுருக்கம். अमृतसर में लखना सिंह नामक 12 साल का एक लड़का था. அமிர்தசர்னா பஞ்சாப்ல இருக்க ஒரு ஊரு. அது லக்னா சிங்னு பேர் உள்ள 12 வயசு சிறுவன் இருந்தா. वह रोज बाजार में 8 साल की एक लड़की से मिलता है. அவன் தினமும் வந்து மார்க்கெட்ல பஜார்ல வந்து 8 வயசு ஒரு சிறுமியை வந்து மீட் பண்ணுவான். वह उससे पूछा करता था कि क्या देरी खुदमाई हो गई. அவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பூச்சான கேட்பான். என்ன கேட்பானா, கியா தேரி ஹுட்மாய் கோகை, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பான். ஈஸ்வர் வகுல் அடிக்கி தூ கக்க தோடு ஜாத்திக. அதனால அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, தூண் துப்பிட்டு ஓடியே போயிடுச்சு. ஏக் பார் வகுல் அடிக்கி தாங்கி கே நீச்சே ஆனே வாலிக. தாங்கி கே நீச்சே ஒரு தடவை வந்து அந்த பொண்ணு வந்து அந்த குட்டி பொண்ணு என்ன ஆயிடுச்சு, குதிரை வண்டிக்கு கீழே வந்து மாட்டிக்கிடுச்சு. லக்னா சிங் நே அப்படி ஜான் ஜோஹிம் மே டால்கர் உஷ்கோ பச்சாயா. அந்த ஜான் உயிரை பணைய வச்சு, லக்னா சிங் வந்து அவனுடைய உயிரை பணைய வச்சு அதை வந்து பணைய வச்சு உஷ்கோ பச்சாயனா அந்த பொண்ணை காப்பாற்றுவான். दोनों एक दूसरों को साकते लहाका. दोनों ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விரும்புவாங்க. एक दिन लखना ने रोज की तरह उस लड़की से वही सवाल किया. ஒரு நாள் வந்து லக்னா வந்து தினமும் கேட்குற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து வகி சவால் அந்த கொஸ்டினை கேட்குறான். மறுபடியும் வந்து அந்த கியா தேதி ஹுட்மாய் கோகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை கேட்குறான். ஈஸ்வர் வகுல் அடிக்கி போலிக்கி. அதனால அந்த பொண்ணு சொல்லுது, ஹா ஹோகை, ஆமாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். வகு ஃபௌரன் சலிகை. அப்போ வந்து அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, உடனே வந்து என்னது வெளியில் உடனே ஓடிடுது. லக்னா சிங் கோ அபார் வேதனா ஹுய். மிகுந்த அந்த லக்னா சிங்க்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. வகு கை லோகோசு டக்ராத்தா ஹுவா டோக்ரே ஹாத்தா ஹுவா கர் பகுஞ்சா. நிறைய மக்களுடைய பலரால் தவிர்க்கப்பட்டு திட்டப்படப்பட்டு வீட்டுக்கு வரேன். ஏன்னா நம்ம மிஸ்டேக்காக செய்வோம்ல, நம்ம ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒழுங்காக ஒரு விஷயத்த செய்ய மாட்டோம். ஆனால் வந்து அவன் வீடு திரும்பும்போது இந்த வேதனையால் என்ன பண்ண பல மக்களால் திட்டு வாங்கப்பட்டு வெறுக்கப்பட்டு வீடு வந்து சேருவார். காத்தா ஹுவா கர் பகுஞ்சா, அதாவது திட்டு வாங்கிட்டு வீடு திரும்புறார். 25 साल குஜர் கை. 25 வருஷம் முடிஞ்சிருச்சு. லக்னா சிங் சேனாமி ஜமான்தார் பன் கயா. இராணுவத்தில் வந்து ஜமான்தாருங்கிற போஸ்டிங் அவருக்கு வந்து பன் கயானா ஜமான்தாரா ஆனாது. உஸ் 8 வருஷா கி பாலிகா கா தியான் கி நாரகா. அவருக்கு வந்து அந்த 8 வயசு அந்த பொண்ணோடைய ஞாபகம் வந்து வரவே இல்லை. ஏக்தின் உசே யுத்தமே ஜானேக்கி ஆக்கியா மிலி. ஒரு தடவை வந்து யுத்தத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்னா சிங்க்கு ஆர்டர் கிடைக்குது. லக்னா சிங் ராஸ்தேமே சுபேதார்கி கர்கய. சுபேதாருங்கிறது ஒரு போஸ்டிங் தான், ஜமான்தார் மாதிரி.
ஜமாந்தார் மாதிரி ஒரு போஸ்டிங்கு. அது ஜுமைதார் வீட்டுக்கு வந்து சுபேதார் வீட்டுக்கு வந்து யார் போகிறார், வழியில் வந்து சுபேதார் வீடு இருக்கிறதுனால போகிறாங்க. சுபேதார் கி பத்னி லக்னா சிங் கி பால் பிரியசி தி. சுபேதாரோடைய ஒய்ஃபு தான் லக்னா சிங் விரும்பின அந்த 8 வயசு குட்டி பொண்ணு. பால் பிரியசின்னா பால் பிரியசினா சிறு வயது லவ்வர்னு அர்த்தம். உஷ்னி லக்னா சிங் को पुरानी बात याद दिलाई और कहा कि मेरे पति और बेटा बोता सिंह दोनों युद्ध में जा रहे हैं. லக்னா சிங் வந்து புராணி பாதை யாது திலாய் உஷ்ணி வந்து அந்த லக்னா சிங் கிட்ட அந்த பழைய பழைய கதையெல்லாம் சொல்கிறா, ஞாபகப்படுத்துகிறா. அப்புறம் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய ஹஸ்பண்டும் பையன் போத்தா சிங்கும் 2 பேரும் யுத்தத்துக்கு வந்து கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறா. ஜிஸ் தர தும்னே முझे தாங்கா கி நீச்சே தஃப்னே சே பச்சாயா உசி தரக்கு. என்னை எந்த மாதிரி நீ வந்து குதிரை வண்டிக்கு கீழே என்னை காப்பாத்துனியோ உசி தரக்கு அதே மாதிரி என்னோட பதியும் அவர் பேட்டேக்கு பச்சானா, என்னோட பதியும் என்னோட ஹஸ்பண்டையும் என்னோட பையனையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிறான். மே உன்கி ரக்ஷா கா பார் உன்கோ சவுந்திகோ. அவங்கள காப்பாத்துங்கிற சுமையை பொறுப்பை வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. லக்னா சிங் சுபேதார் ஹஜாரா சிங். சுபேதாருங்கிறது போஸ்டிங்காக, நான் அவர் பேர் வந்து ஹஜாரா சிங். உஸ்கா பேட்டா போத்தா சிங் சப் யுத்தமே கயா. இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. வஹாங் போத்தா சிங் பீமார் பட் கயா. அங்கே வந்து அந்த பையன் வந்து என்ன ஆயிடுறான், பீமார்னா முடியாமல் போயிடுது அவனுக்கு. லக்னா நே உஷ்கி டியூட்டி ஸ்வயம் கி. லக்னா சிங் என்ன பண்ணுறா, அவனுடைய டியூட்டியும் இவரே சேர்த்து பண்ணுறாரு. அப்பனா கோட் உசே பஹ்னாயா, அவருடைய கோட்டையும் அந்த பையனுக்கு கொடுத்துறாரு. சுபேதா துஷ்மனு கி சால் மே பஞ்ச் கயே. சுபேதாரும் என்ன பண்ணுறாரு, எதிரின் சூழ்ச்சியில் மாட்டிக்கிறாரு. லக்னா நே உஷ்கோ பச்சாய. லக்னா வந்து அவரை காப்பாத்துறாரு. யுத்தமே லக்னா பி காயல் குகை. யுத்தத்தில் வந்து லக்னா சிங்கும் என்ன ஆயிடுறாரு, காயம் பட்டுறது, அவருக்கும் காயப்பட்டுறது. காயலோ கோலே ஜானே கேலியே சிகிச்சா காடி ஆயி. காயிலோனா வந்து காயம் பட்டவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி ஒரு ட்ரீட்மெண்ட் வண்டி, சிகிச்சை பண்ணுற வண்டி வருது. லக்னா நே சுபேதார் அவர் உன்கே பேட்டேக்கு உஸ் காடி மே பேச் தியா. ஆனால் லக்னா சிங் அவர் போக மாட்டார், சுபேதாரையும் அவங்களோட பையனையும் அந்த வண்டியில் வந்து அனுப்பிச்சிருவார். வகு சுபேதார் சே போலா கி ஆப் சுபேதார்னி சே கஹ்தே கி உஸ்னே ஜோ கஹா தா உசே மைனே கருதியா அப்படின்னு அந்த சுபேதார்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆப் சுபேதார்னி சே கஹா, நீங்கள் போய் சுபேதார்னி கிட்ட சொல்லுங்க. சுபேதாரோட ஒய்ஃப் வந்து சுபேதார்னின்னு சொல்லுவாங்க. அந்த பால் பிரிய அந்த சின்ன வயசு லவ்வரு சொல்லுங்க. என்ன சொல்லுங்கன்னா, உஷ்னே ஜோ கஹாத்தா, அவங்க என்ன சொன்னாங்களோ உசே மைனே கருதியா, நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபிர் லக்னா மர்கயா. அதுக்கப்புறம் லக்னா சிங் வந்து இறந்து போயிடுறாரு. கதோபக்தன் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங், எப்படி ஸ்கிரிப்ட் வந்து உரையாடல் அந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த படத்தோட இது. கிசி பி கஹானி கோ ஆக்கே படானே கேலியே கதோபக்தன் கி சகாயத்தா கர்த்தாக. எந்த ஒரு கதையும் முன்னேற்றமாகணும்னா என்னது, அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. இஸ் கஹானி கே கதன் தில் மே அமித் சாப் சோடனே வாலேக. இந்த கதையோட கதோபக்தன் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஆனது நம்மளுடைய மனசுல வந்து என்னது, ஒரு முத்திரையை பதிச்சு விட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உஷ்னே கஹாத்தா யக் நேகா பிரயோக் சிக்கான வாழ சாதாரண வாக்கிய உஷ்னே கஹாத்தால நேங்கிற பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா, அது படிக்கிறவங்களுக்கு சாதாரண வாக்கியமா தெரியும். மகர் ஏக் மகான் கதன் பன் கயாக, ஆனால் அது பெரிய கதையை அதுதான் உருவாக்குது. கஹாபி கயாக சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுன்னா, வாக்கியம் ரஷாத்மக காவியம், அதாவது ரஷாத்மா சுவை நிரம்பியது. அதாவது இந்த வாக்கியமானது மிகவும் சுவை நிரம்பிய காவியம் அப்படின்னு சொல்லப்படுதான். பாத்திர சித்திரன், கேரக்டர், பாத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது. லக்னா சிங் கி கஹானிக, இது லக்னா சிங்கோடைய கதை தான்.
हुडबन की प्रेयसी के सुगमय जीवन के लिए अपनी जान देने वाले सच्चे प्रेमिका के रूप के उसका चित्रण हुआ. குட்மன்னா ஒரு சைல்டுஹுட், அதாவது ஒரு குழந்தை பருவத்தில் பிரேயசி கே சுக்மை ஜீவன் உள்ள ஏற்பட்ட இது லைஃப்பை அப்படி ஜான் தேலைவாலை, அதாவது ஒரு சைல்ட்ஹுட்டில் ஏற்பட்ட ஒரு லவ்வுக்காக அப்படி ஜான் தேலைவாலை தன்னுடைய உயிரையும் விடுறது வந்து சச்சே பிரேமிக உண்மையான அன்பு. அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க உஷ்கா சித்திரன் குவா. அதுதான் என்னது சித்திரன்னா என்னது அதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நிய பாத்திரோக்கா கொய் மகத்துவ நகிக, இதில் வேறு கேரக்டருக்கு ஒரு பெரிய கிரேட்னஸ் எதுவும் கிடையாது. ஃபிர்பி யதா சம்பவ் உன்கா சித்திரன் கூவாக, முடிந்தவரை வந்து யாரை தான் சித்திரன் கூவானா முடிந்தவரை வரைக்கும் அவங்கள வந்து அந்த சித்தரிச்சிருக்காங்க. யாரை? நம்ம லக்னா சிங்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவரை பற்றி வந்தால் என்னது சித்தரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பாஷா சைலி உரைநடை பார்க்கலாம். உரைநடை இல்லை, மொழி நடை பார்க்கலாம். மொழி நடை பார்த்தோம்னா மொழி லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்ணாங்க, நடைனா ஸ்டைல் எந்த விதமான ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏக் வீர் அவர் உதார் சிக்கு கஹானிக, இது வந்து ஒரு வீரம் மிக்க ஒரு தாராளமான மனசு உள்ள ஒரு சீக்கியரோட கதை. இஸ்லியே பஞ்சாபி பாஷா கி சப்தோக்கா பிரயோக் ஹுவா, அதனால தான் வந்து பஞ்சாபி லாங்குவேஜ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பிரயோக் ஹுவா, என்ன பஞ்சாபி லாங்குவேஜ் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, கியா தேரி ஹுட்மாய் கோகையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை படித்தோலே, அது ஹிந்தி கிடையாது, அது பஞ்சாபி வேர்டு. அதுக்கு தான் என்ன அர்த்தம், என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோலே, அந்த விஷயம் பிரயோகான யூஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாபி பாஷா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்க சைலி கஹானிக்கு அவுர் பி மனோகர் பனாத்தீக, இந்த மொழி அந்த ஸ்டைலானது அந்த கதையில் வந்து இன்னும் வந்து மனோகர்னா என்னது அழகை வந்து ஊட்டுறது, அழகை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். மனோகர்னா அந்த மனசை கவரக்கூடிய விஷயத்த உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கஹானிக்கு கடுனாயே சில்சிலேவா நகிக, கஹானியோட சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாகவே இருக்காது. ஏன்னா இங்கே ஒன்று நடக்கும், அங்கே ஒன்று நடக்கும், அங்கே ஒன்று நடக்கும், தனித்தனியாக நடக்கும் எல்லாமே. ஏக் சித்ரா கே பிக்ரே துக்கடேக்கு சமான்க, ஒரு 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 சித்திரன்னா ஒரு படத்தை வந்து நம்ம என்ன பண்ணுது அக்கு சுக்கா கிழிச்சு போடுறதுக்கு சமமாக இருக்கும். அந்துமே சபு டுக்கடை சகி டங்கு சே சுடுத்தேக, கடைசியாக என்ன ஆயிரும், எல்லா துண்டுகளும் வந்து ஒன்று சேர்ந்து ஜாயிண்ட் ஆயிரும். அந்த तो पाठकों की பிஸ்மை ஹோத்தாக, அது வாசகர்களுக்கு அதை படிக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ஆச்சரியத்தை ஊட்டும். எகு சைலி அனுபவங்க, இந்த ஸ்டைலானது இந்த நடையானது வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தேஸ்கால் ஒவ்வொரு கதைக்கும் வந்து காலங்கள் இருக்கும், எந்த டைமிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கும். கதா ஜிஸ் கால் அவுர் தேஸ்மே கடுத்தீக, கதையில் வந்து காலத்தையும் தேசத்தை பற்றின சம்பவம் சொல்லியிருக்காங்க. உஷ்கே பாரேமே லேகக், அதை பற்றி வந்து கொஞ்சம் லேகக் வந்து சொல்லியிருக்காரு. பதார்த்தாக இசை கஹானி ஆசானி சே சமஜ்மே ஆத்தீக, அதனால தான் நமக்கு வந்து கஹானி வந்து ஸ்டோரி வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. குலேரிஜி அமிர்தசர் கா சுந்தர் வர்ணன் கர்த்தேக, ஜுவலரிஜி அந்த அமிர்தசர் அந்த பிளேஸை வந்து கொஞ்சம் அழகாக வர்ணிச்சிருக்காரு. டாங்கே வாலோக்கு பாரேமே ஜோ பதாத்தேக, அந்த குதிரை வண்டிக்காரரை பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. வகு கஹானிக்கு சோபாக்கோ படுத்தாக, இதெல்லாம் வந்து கஹானி அவர் இப்படி குதிரை வண்டிக்காரரை வர்ணிச்சது கஹானியோட அழகை வந்து அதிகப்படுத்துது. யுத்த சம்பந்தி விவரன் பி டீக்க, யுத்தத்தை பற்றின சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து சரியாக சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தேசிய எய்ம், இந்த ஸ்டோரியோட எய்ம் என்ன, நம்ம பாட்டுக்கு கதை எழுதிடக்கூடாது, அந்த கதை வந்து என்ன சொல்ல வருது, அதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ பவித்ர பிரேம் ஆத்ம பலிதான் சே நகி சுக்தா, பவித்ர பிரேம்னா என்னது, புனிதமான தியாகம் வந்து என்னது, புனிதமான அன்பால் ஏற்படுற தியாகம் வந்து அந்த ஆத்மா வந்து எப்பயுமே வந்து தியாகத்தால் தோல்வி அடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பவித்ர பிரேம்னா புனிதமான அன்பு, ஆத்ம பலிதான் அந்த ஆத்மா வந்து தியாகம் பண்ணுறதுனால நகி சுக்தே தோல்வி அடையாது அப்படின்னு. வாஸ்தவமே பிரேம் மனுஷிய
को आदत चूकना शब्द बनाई ஆதர் சுக்னா சப்து பனாய். அதை வாஸ்தவம்னா உண்மையிலேயே வந்து இந்த பிரேம் வந்து மனுஷங்களுடைய மனுஷனுக்கு வந்து என்னது ஆதர் சுக்னா சப்து பனாயினா என்னது ஒரு ரெஸ்பெக்டான ஒரு இதை வந்து உருவாக்குது, அடையாளத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. इस सत्य को स्थापित करना की इस कहानी का उद्देश्य है. இந்த தத்துவத்தை வந்து சொல்றது தான் இந்த கஹானியோட எய்ம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது இந்த அன்பு மனிதனை மரியாதைக்குரிய அடையாளமாக வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் அதாவது வாஸ்தவமே यही प्रेम मनुष्य को आधा सूचक शब्द बनाया रखता है. உண்மையில் அத வாஸ்தவம்னா இது உண்மையில் இந்த அன்பு மனிதனை மரியாதைக்குரிய அடையாளமாக வைக்கிறது. இதுதான் நோக்கம் சொல்றாங்க. எய்ம் வந்து இந்த கஹானியோட வந்து எய்ம் வந்து இதுதான். என்னதான் மனிதனை வந்து மரியாதைக்குரிய ஒரு மனுஷன் வந்து இந்த அன்பு மனிதனை மரியாதைக்குரிய அடையாளமாக அந்த சின்ன வயசு அன்புங்கிறது வந்து அவ எவ்வளோ பெரிய மரியாதைக்குரிய மனுஷனா மாத்துது, அதுக்கு ஒரு அடையாளம் உருவாக்குங்கிறது தான் இந்த கதையோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உபசங்கர் முடிவுரை கஹானி ஹமீர் உலாத்திக. இந்த கதையை படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், அழுகையா வரும். கை கண்டோ தக் ஏக் அஜீவ் வேதனா தில் மே வியாப்ஸ் ரக்திக. அது அஜீவ் வேதனானா விசித்திரமான வேதனை. எதுக்குனாலும் அழுகிறோம் சோகப்படுறோம் தெரியாம நிறைய மணி நேரம் அந்த வேதனை வந்து நம்ம மனசுல வந்து பரவி இருக்குமா. சச்சுமுச் ஏக சஞ்சார்கி சேஷ்ட கஹானிமி ஏக்க. உண்மையிலேயே இந்த வேர்ல்டுலேயே விருப்பமான கஹானியில இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்யவாத்.